சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். Be ready for trial dictation for 2 minutes. Be ready. 15 seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் மத்தியில் உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவிலே தமிழகத்தைப் போல கொடுத்து வைத்த மாநிலம் வேறு இல்லை என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் அனைத்து வகையான இயற்கை வளங்கள் மட்டுமல்லாது சமுதாய நல்லிணக்கம், முன்னேற்றம் என சிறப்பான அம்சங்கள் ஒரே மாநிலத்தில் உள்ளன. இங்குள்ள பல மலைவாச பகுதிகள் ஆங்கிலேயர்களின் வசதிக்காகவே அமைக்கப்பட்டவை. நாம் நூற்றுக்கணக்கான மைல் கடந்து அத்தகைய இடங்களுக்கு பலமுறை சென்று வருகிறோம். ஆனால் அந்த அடிவாரத்தில் உள்ள மக்கள் அவ்வளவு முறை அதை சென்று பார்த்துள்ளார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அருகில் தானே இருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமே இதற்கு காரணம். முதலில் இந்த குறிப்பை நான் உங்கள் மத்தியில் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எதுவுமே அருகிலே இருக்கும்போது, எளிதாக கிடைக்கும் போது அதன் அருமை தெரியாது. அதில் முதன்மையாக உள்ளவர் பெற்றோர். அவர்களின் முக்கியத்துவத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் அழுத்தந்திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். அவர்கள் எப்போதும் நம்முடன் இருந்து வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நாம் செல்லும் பாதையில் உள்ள முட்களை முன்கூட்டி அகற்றி விடுகிறார்கள். இதனால் வாழ்க்கை பயணத்தில் ஆர்வம் காட்டும் நாம் அந்த பாதையை வகுத்த பெற்றோர்களை மறந்து விடுகிறோம். எனவே இளமை காலம் முதலே உங்களது பெற்றோரை நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் மற்றொரு கருத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நாம் அனைவரும் இந்தியராக பிறந்துள்ளதற்கு பெருமை கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமது நாட்டிலிருந்து பெற்ற பெரும் கொடைகளில் யோகக்கலையும் தியானமும் முக்கியமானவை. பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக நாம் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறோம். அதே நேரத்தில் நமது உடல் மற்றும் மன நலனிற்காக யோகம் மற்றும் தியானத்தை நாம் பயில வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். வினாத்தாளின் குறியீட்டு எண் 1270. கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 1270. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Be ready. 30 seconds left. "15 seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டுக்கான புத்தக கண்காட்சி விழாவில் தற்கால வாழ்வில் யோகக்கலையின் பங்கு என்ற தலைப்பில் பேச எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக முதற்கண் எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் முன்னே பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக யோகக்கலை என்றால் உடலை வளைத்து கடினமான பயிற்சிகளை செய்வது என்ற அளவிலேயே மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் உடலையும் மனதையும் சுவாசத்தையும் ஒருமுகப்படுத்தும் நிலையே யோகம் எனப்படும். மேலோட்டமாக பார்க்கும்போது இது கடுமையானதாக தெரியலாம். ஆனால் நடைமுறையில் இது எளிமையான, மிகுந்த பயனுள்ள ஒரு கலை என்பதை உணர முடியும். ஆகவே நாள்தோறும் பயிற்சி செய்ய சற்று அக்கறை காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பெரியோர்களே, இந்த நேரத்தில் மற்றொரு கருத்தையும்
உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். குழந்தையாக பிறந்தது முதல் நமது அனுபவங்களே நம்மை வழிநடத்துகின்றன. சிறு வயதில் மூத்தவர்களின் அனுபவமும் பிறகு சொந்த அனுபவமும் நமக்கு உதவி செய்கின்றன என்பதை நாம் மறந்துவிட முடியாது. யோகம் என்பதும் அனுபவபூர்வமானது. ஒரு குறிப்பிட்ட சுவை அல்லது ஒரு மனமாக இருந்தாலும் நமது அனுபவத்தில் இல்லாத ஒன்றை அடுத்தவர் விளக்கினாலும் நாம் உணர முடியாது. இது சம்பந்தமாக ஒன்றை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த உலகில் நாம் பெறும் அனுபவங்கள் அனைத்தும் 5 புலன்களின் அடிப்படையில் அமைந்தவை. உதாரணமாக, இந்த அறையில் உள்ள மின்விசிறியின் இயக்கத்தை நீங்கள் பார்த்து கேட்டு உணர முடிகிறது. சிறிது நேரத்தில் நீங்கள் அயர்ந்து தூங்கிவிடுவதாக நினைத்து பாருங்கள். அப்போதும் மின்விசிறி இயங்குகிறது. இருப்பினும் தூக்கத்தில் புலன்கள் செயல்படாத நிலையில் அதை நீங்கள் அறிய முடியவில்லை. இயல்பாகவே நமது புலன்கள் வெளிப்புற சூழலை சார்ந்துள்ளன என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். நமது உடலை சுற்றியுள்ள பல தன்மைகளை அவை உணர்கின்றன. அதே சமயம் உடலுக்குள் தினமும் நடக்கும் ஆயிரக்கணக்கான இயக்கங்களை உணர முடிவதில்லை. தினமும் இடைவிடாமல் நடக்கும் சுவாசம், இரத்த ஓட்டம் போன்றவற்றை நாம் கவனிப்பதில்லை. எனவே நாம் வாழும் இந்த அவசர காலத்தில் நமக்குள் நடைபெறும் இயக்கத்தையும் நாம் கவனிக்க பழக வேண்டும். எனவே இது சம்பந்தமாக யோசனை ஒன்றை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நமது புலன்களின் வெளிப்புற செயல்பாட்டை குறைக்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது அமைதியான ஓர் இடத்தில் கண்களை மூடி மௌனமாக இருக்க பழக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை கட்டாய பயிற்சியாக நீங்கள் கொண்டால் பல ஆண்டுகளாக சேர்ந்த எண்ண பதிவுகளின் தாக்கம் குறைய துவங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மனம் தெளிவாகும் போது எது நமக்கு ஏற்ற பாதை என்பது தானாகவே விளங்கும். எனவே இந்த பயிற்சியை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, தற்போதைய வாழ்க்கை சூழலில் மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. பொதுவாக நாம் எந்த காரியத்தையும் ஆனந்தமாக செய்வதில்லை. எதையும் நம் பாதுகாப்பு கருதியே செய்கிறோம். ஒரு செயலை செய்யும் போதே மகிழ்ச்சியும் ஈடுபாடும் இன்றி என்ன ஆபத்து வருமோ என்று நினைக்கிறோம். இதனால் அந்த செயலும் நேர்த்தியின்றி போகும். அதே நேரத்தில் மன அழுத்தமும் ஏற்படும். நாம் இந்த உலகிற்கு வரும்போது எதையும் கொண்டு வருவதில்லை. எனவே இழப்பதற்கு ஏதுமில்லை. ஆகவே இடைப்பட்ட காலத்தில் ஆற்றும் அனைத்து செயல்களையும் ஈடுபாட்டோடும் மகிழ்ச்சியோடும் செய்தாலே மன அழுத்தம் விலகும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக அனைவரும் கூறுவது, நான் எவ்வளவு சரியாக நடந்தாலும் என்னை சுற்றியுள்ளவர்களால் கோபம் ஏற்படுகிறது என்பதாகும். நமக்கு வழங்கப்பட்டுள்ள 6வது அறிவு என்பது ஒரு வரமாகும். நம் ஆற்றலால் மனதை கட்டுப்படுத்தி தெய்வீக நிலைக்கு உயரும் வாய்ப்பு நமக்கெல்லாம் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தந்திருத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை அறிந்தால் மற்றவர் செயல்பாடு உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாது. எனவே அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள். உங்கள் விருப்பத்திற்கு மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் உண்மையில் மன அழுத்தத்திற்கு காரணம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தவரின் செயல் உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை. எனினும் அவரது செயல் உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்காமல் வைத்துக் கொள்வது உங்கள் கையிலேயே உள்ளது. இதை நீங்கள் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டுமென நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த விழாவிற்கு சிறுவர்களும் பெண்களும் வந்திருப்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கது. ஏனென்றால் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டால் அது இந்த சமுதாயத்தின் உயர்வுக்கு வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.